ரீசெண்டா முடிஞ்ச இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆசியா கப் மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம் வந்து வின் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் இயர் நடந்த வேர்ல்ட் கப்ல வந்து பாகிஸ்தான் வந்து ரொம்பவுமே ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. நம்ம இந்தியன் டீம் 150 ரன் வந்து விக்கெட்டே இல்லாம சேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற விதமா இந்த வருஷம் ஆசியா கப்ல வந்து இந்தியா வந்து வின் பண்ணிடுவாங்க. வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ரொம்பவுமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு மெயின் பிளேயர் வந்து இல்ல, அதனாலதான் நீங்க வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க நம்ம இந்தியன் டீம். யார் அப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷஹீன் அஃப்ரிடி தாங்க சொல்லிருக்காரு. அதுக்கு நம்ம ஜடேஜா வந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயர் இல்ல அதனாலதான் நாங்க தோத்துட்டோம்னு சொல்றது வந்து ரொம்பவே முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஒரு இல்லனாலும் நம்ம நசீம் ஷா வந்து நல்லா தான் போலிங் போட்டாரு. ஷா வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்சா போலிங் பண்றாரு. அவரோட ஓவர்ல நீங்க 2 விக்கெட் வந்து லூஸ் பண்றீங்க. ஷஹீன் அஃப்ரிடி இருந்தார் அப்படின்னா நீங்க வந்து ஜெயிச்சிருக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம். ரவீந்திர ஜடேஜா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியன் டீம்ல 2 முக்கியமான பவுலர்ஸ் இல்ல, இருந்தாலும் நாங்க யங்ஸ்டர்ஸ் வச்சு உங்களை 140 சுருட்டி இருக்கோம். பட் ஆனா நீங்க வந்து இதுக்கு வந்து ஓவரா பேசுறீங்க. ஒரு பவுலரா இருந்தாலும் சரி கடைசி 2-3 ஓவர்ல வந்து அவங்களுக்கு வந்து பிரஷர் அதிகமா இருக்கும். அதனால இவங்க வந்து அது பேட்டிங் டீமுக்கு ஈஸியா இருக்கும். அதை பயன்படுத்தி தான் நாங்க வந்து மேட்சை வின் பண்ணோம். அது மட்டும் இல்ல நாங்க அவுட் ஆயிருந்தாலுமே